Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 4th and 5th June 2024. The first article related to the CASA Summit. So recently we have seen the Kavango Samsi Trans-Frontier Conservation Area. So நம்ம பார்த்திருந்தோம். Okay, this is the area you have seen, that is Zambia, Angola, அப்புறம் ஜிம்பாவே, அப்புறம் போட்ஸ்வானா, அப்புறம் நமீபியா. இந்த கண்ட்ரிஸோட இந்த இவ்வளோ கண்ட்ரிஸும் 5 கண்ட்ரிஸும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய பிளேஸ், தட் இஸ் கவாங்கோ சாம்சி டிரான்ஸ்ஃப்ராண்டியர் கன்சர்வேஷன் ஏரியா. இதில் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட்ஸில் 2/3 ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் இந்த ஏரியாஸில் தான் இருக்குது அப்படின்ற நம்ம ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு மே 31 கரண்ட் அஃபேர்ஸில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கான மீட்டிங் நடக்க இருக்குது அப்படின்றது. again the news came, the meetingsல என்னென்ன முடிவெடுத்தாங்க அப்படின்றது it was like displayed in the current affairs. So we will see that again. அதில் 450,000 எலிஃபென்ட்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு சொன்னேன். போட்ஸ்வானாவில் மட்டும் 132,000 எலிஃபென்ட்ஸ் ஆர் தேர். அது மாதிரி ஜிம்பாவேயில் 1 lakh மேலே. ஸோ இந்த மீட்டிங்கான மெயின் ரீசன் அப்படின்னா சைட்ஸ் there's a convention for international trade on endangered species. வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸோட கன்சர்வேஷனுக்காக கிரிட்டிக்கலான ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான கன்வென்ஷன் தான் இது. 1973 இட் வாஸ் ஸ்டார்டட். 1975 இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இட்ஸ் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். கிட்டத்தட்ட 185 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். ஒவ்வொரு வருஷமும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் எந்தெந்த ஸ்பீஷீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் May 31. அப்புறம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. Appendix 1, Appendix 2, Appendix 3. Appendix 1ல ஹைலி ப்ரொடெக்டட் அனிமல்ஸ், தட் இஸ் டைகர், எலஃபென்ட், இதெல்லாமே Appendix 1 கேட்டகரியில் இருக்கும். ஸோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரி, என்டேஞ்சரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நீட்ஸ் டு பி ப்ரொடெக்டட் அப்படின்ற Appendix 1ல இருக்கும். Appendix 2ல உங்களுக்கு கன்சர்வேஷன் எஃபர்ட் பண்ணுவாங்க, பட் இட்ஸ் நாட் நியர் த்ரெட்டன், இல்லைன்னா தே ஆர் நாட் இன் த த்ரெட்டன். ஆனால் இப்படியே ட்ரேட் பண்ணப்பட்டால் அது வந்து த்ரெட்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு. த ட்ரேடிங் வில் பி கண்ட்ரோல்டு. ஸோ அது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா Appendix 3 கேட்டகரியில் வரும். Appendix 3 கேட்டகரியில் வரக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியாவில் இட்ஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஆர் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், இல்லைனா ஏதாவது ஒரு நாட்டில் என்டேஞ்சர், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிலே அது மைக்ரேட் ஆகுது அப்படின்றப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடும் அதை கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வைக்கப்படக்கூடியதான் Appendix 3 கேட்டகரி. ஸோ கன்சர்வேஷன், த கோஆப்ரேஷன் ஆன் த கன்சர்வேஷன், கோஆப்ரேட்டிவ் எஃபெக்ட்டுக்காக இது வைக்கப்படுது. ஸோ இந்த Appendix 1ல இருக்கக்கூடியது எந்த ஒரு பர்பஸுக்காகவும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஆனால் சயின்டிஃபிக்கல் ரீசனுக்காக ட்ரேடிங் பண்ணலாம் வித் பர்மிஷன், ப்ராப்பர் பர்மிஷன் நீடட். த்ரெட்டன் ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடியது ட்ரேடிங் பண்ணலாம் வித் பர்மிஷன்ஸ், கன்சர்ன்ஸ் இருக்கணும். கவர்மெண்ட் அலோவ் பண்ணால் மட்டும்தான், லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதை ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அண்ட் தென் இப்போ நடந்த அந்த கசா மீட்டிங், தட் இஸ் கவாங்கோ சாம்சி டிரான்ஸ்ஃப்ராண்டியர் கன்சர்வேஷன் ஏரியாவில் கசா TFCA, அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடியது ஐவரி ட்ரேடிங்கில். அது இப்போ இல்லீகலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக த கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், ஸோ கன்வென்ஷன், திஸ் கன்வென்ஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது, Appendix 1ல இருக்கக்கூடியது. அப்போ ஐவரி ட்ரேட் வந்து இல்லீகலாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதனால் நிறைய பாதிப்புகளும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் தே ரிக்வஸ்டட் டு சைட்ஸ்லேருந்து இதில் வந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. தட்ஸ் வாட் கேம் இன் நியூஸ். காசா சமிட் பர்பஸ் படிச்சுக்கோங்க. மெயின் இம்பார்ட்டண்ட்டாக யூபிஎஸ்சிக்கு வரக்கூடியது சைட்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்க, லீகலி பைண்டிங், நான் லீகலி பைண்டிங்கான்னு கேட்பாங்க. அது மாதிரி எப்போ உருவாக்கப்பட்டது, இதோட பர்பஸ் என்ன அப்படின்றது கேட்பாங்க. Appendix 1, Appendix 2, Appendix 3 வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்துட்டு ஆர்பிஐயோட கோல்டு ரிசர்வ் அண்ட் தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்
நம்ம கோல்டு ரிசர்வ் வந்து வச்சுருப்போம். எதுக்கு அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் வரும்போது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது அது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கோல்டு ரிசர்வ்ஸ் வில் பி தேர். அதில் மெயினாக நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 1991 வி ஹேட் அ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்மளோட கோல்டை வாங்கி அதை கோல்டை கொடுத்துட்டு, இப்போ யூகே கிட்ட நம்ம கோல்டு அதிகமாக கொடுத்துருக்கோம், அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி லோன் கொடுப்பாங்க. ஸோ லைக் ஹவு வி ஆர் கெட்டிங் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ், அசட் வில் பி கிவன் அண்ட் தென் லோன்ஸ் வில் பி கிவன் ஈக்குவலன் டு தட். இல்லைனா அதை விட கம்மியாக கொடுப்பாங்க, இல்லைனா அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக கொடுக்குறது. அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக கோல்டு ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஸோ எஸ்டிஆர் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். அப்போது அந்த அதில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்துட்டு யூ கேன் கெட் இட் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். அதில் ஆர்பிஐ கிட்டத்தட்ட 75% ஆஃப் த மணி இங்கே இருக்கும். 25% வந்து நீங்கள் எஸ்டிஆர் அப்படின்ற ஐஎம்எஃப் கிட்டே இருக்கும். ஸோ ரிசர்வ் ட்ரான்ச். ஸோ இந்த ரிசர்வ் ட்ரான்ச் பொசிஷன் எப்போ வேணால் விட்ரா பண்ணப்படலாம். ஆர்பிஐ கிட்டே இருக்கக்கூடிய வித் பர்மிஷன் ஆஃப் ஐஎம்எஃப் கேன் பி விட்ரான். ஸோ இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூஸ் வரும்போது தென் தேர் இஸ் அ நீட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ். அப்போ போயிட்டு நம்ம கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாதிரியான ரிசர்வ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோல்டு ரிசர்வ் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய நாடுகள் வச்சுருப்பாங்க, நம்மளும் வச்சுருக்கோம். அதே மாதிரி யூகே கிட்ட அதிகமாக கோல்டு நம்ம வச்சுருக்கோம். அந்த கோல்டை வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது யூகே கிட்ட அந்த கோல்டை கொடுத்துட்டு we will get டாலர்ஸ் ஆர் பவுண்ட்ஸ் ஆர் யூரோஸ் கரன்சிஸ், என்ன கரன்சி நமக்கு தேவையோ அதை நம்ம வாங்கிப்போம். ஸோ அதுக்காக நம்ம கோல்டு ரிசர்வ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வச்சுருப்போம். அதில் யூகே கிட்டே இருந்த கோல்டு த அமௌண்ட் இஸ் லைக் கிட்டத்தட்ட ஆர்பிஐ கிட்டே இருக்கக்கூடிய கோல்டோட அளவு 822.10 tons. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடியது 408.31 tons. இதில் இப்போ யூகே கிட்டே இருந்த கோல்டை வந்து நம்ம திரும்பி வாங்கியிருக்கோம் அவங்கக்கிட்ட இருந்து, அங்கே ரிசர்வில் இருக்குது. ஸோ வி நீட் டு பே எக்ஸ்ட்ரா மணி. இப்போ பேங்க் லாக்கர் மாதிரி நீங்கள் எப்படி ஜுவல்ஸ் எல்லாம் உங்களோட அசட்ஸ் எல்லாம் பேங்க் லாக்கரில் வச்சுட்டு அதுக்கு இயர்லியாக பே பண்ணுறீங்களோ, அதே மாதிரி யூகே கிட்டே இருக்கக்கூடிய இந்தியன் கோல்டுக்கு வி நீட் டு பே சார்ஜ். ஸோ அதை தவிர்க்கிற ஒன்றுமா அந்த சார்ஜ் வந்து நமக்கு மிச்சமாகும் அப்படின்றதுனால அது இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணி இதை கொண்டு வந்துட்டாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ கோல்டு ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் படிச்சுக்கோங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஸோ லைக் வி ஸ்டடிட் இன் தி எக்ஸ்டர்னல் செக்டாரில் நம்ம படிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸில். கோ அண்ட் ரீட் இட். The next article related to the Colombo process. இது ஆக்சுவலாக 2003 உருவாக்கப்பட்டது இந்த கொலம்போ ப்ராசஸ். ஸ்ரீலங்காவில் இது கிரியேட் பண்ணப்பட்டதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கொலம்போ ஹெட் குவார்ட்டர்ஸில், ஸ்ரீலங்காவோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த மீட்டிங் நடந்தது. அதனால் இட் வாஸ் கால்ட் அஸ் கொலம்போ ப்ராசஸ். இந்தியா வந்து இந்த வாட்டி கொலம்போ ப்ராசஸோட சேர்பர்சன். இது எதுக்கு அப்படின்னா, சவுத் ஏஷியன் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், இதில் 11 கண்ட்ரிஸ் வந்து முதல்ல ஜாயின் பண்ணாங்க, இந்தியா உட்பட. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இந்தியா. ஸோ யூ கேன் சி ஆன் த பிடிஎஃப். இந்தோனேஷியா, நேபாள், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம், இந்த கண்ட்ரிஸ். அதுக்கப்புறம் கம்போடியா, மியான்மர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்து வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் ஆகக்கூடிய பீப்புள். இப்போ லேபர்ஸ் இந்தியாவிலேருந்து அரபு கண்ட்ரிஸுக்கு அதிகமாக போகிறாங்க, அமெரிக்காவுக்கு அதிகமாக போகிறாங்க. ஸோ மைக்ரேட் ஆகக்கூடிய லேபர்ஸுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் தான். ஸோ இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிஸ்க், இப்போ எக்ஸாம்பிள் இஃப் தே ஆர் நாட் கோயிங் வித் த சர்டிஃபிகேட், லைக் வேலைக்கு போகிறாங்க ஆனால் ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் அண்ட் தென் ஸ்லேவரி, அடிமைப்படுத்தப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக இவங்களுக்கான சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கன்சல்டேட்டிவ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது. இந்த வருஷத்துக்கான சேர் வந்து இட்ஸ் அ ரீஜனல் கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். அவ்வளோதான், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் கிடையாது. இந்த வாட்டி இந்தியா சேர் பர்சன் ஆகுறதுனால இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ கொலம்போ ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, மைக்ரேட் பண்ணக்கூடிய சவுத் ஏஷியன் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து மைக்ரேட் ஆகிறவங்களுக்கு அவங்களோட ரைட்ஸை, அவங்களோட உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறது, அந்த ஏரியாவில் இஷ்யூஸ் வருதுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் வந்து கோல் கேஸிஃபிகேஷன். ஸோ கோலை ஹை டெம்பரேச்சரில் எரிக்கிறது மூலமாக வரக்கூடிய சின் கேஸஸை பயன்படுத்தி நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ், ஃபியூயலை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அண்ட் த கேஸஸ் கேன் பி யூஸ்டு ஃபார்
எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், இட்ஸ் அ க்ரீன் எனர்ஜி. இப்போ எக்ஸாம்பிள் கோலை வந்து நம்ம ஓப்பனாக எரிக்க போகிறது கிடையாது, கம்ப்ரெஷனில். ஸோ அதில் வரக்கூடிய கேஸஸை வந்து அப்படியே எடுத்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இட்ஸ் அ க்ரீன் தான், வெளியில் போகாது. அப்போ கோலை வந்து நம்ம ஒரு லைக் ஃபர்னஸில் வச்சு லைக் 1000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1500 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் நம்ம எரிக்கும்போது we will get கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் slag will be there, and then methane gases, அப்புறம் H2O, then கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, CH4, that is methane, அப்புறம் slag இருக்கும். ஸோ இது எவ்வளோ கிடைக்கும், இதை நம்ம வந்து ஃபர்டிலைசர் தயாரிக்கிறது பயன்படுத்தலாம், எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துகிற மூலமாக நம்ம எமிஷன் ஆன் கார்பன் டை ஆக்சைடு அவுட் சைட் கோலை எரிக்கிறது மூலமாக நம்ம வந்து அதை தவிர்க்கிறோம். திஸ் கேஸஸ் ஆர் கால்ட் அஸ் சின் கேஸஸ்ன்னு பேர். இதை இந்தியாவில் அதிகமாக இப்போது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக அதை பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8500 crore மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ ஜஸ்ட் நோ அபவுட் தி கோல் கேசிஃபிகேஷன். இது ஒரு வாட்டி சின் கேஸஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. தென் யூரோப்பியன் பார்லமெண்ட்டை பற்றியான யூரோப்பியன் பார்லமெண்ட்டுக்கு எலெக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். June 9th எலெக்ஷன் நடக்க இருக்குது. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் there are 7 permanent bodies. யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட ஒரு ஐக்கியம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுக்கு பிறகு தேபிள் முதல்ல ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தே வில் கோ ஃபார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் தே வில் சைன் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஏ அண்ட் பி கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஏ கண்ட்ரி வில் சைன் வித் பி. ஸோ இவங்க குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட். அதுக்கு பிறகு தே வில் பிகம் மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் தே வில் கிரியேட், திஸ் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் லிஸ்ட். இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறுறாங்க அப்படின்றப்போ தே வில் மேக் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் லிஸ்ட்டுன்னு பேர். நெகட்டிவ் லிஸ்ட்னா எந்தெந்த பொருட்களை மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது, மற்றது எல்லாமே ஃப்ரீ டேரிஃப்ஸாக ட்ரேட் பண்ணுறது. ஸோ கம்மியான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த பொருள் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட். ப்ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் ஃபார் ப்ராடக்ட்ஸ். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வில் பி ட்ரேடட். எந்தெந்த பொருட்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, டேரிஃப் இருக்கும் அப்படின்றதுக்கு அந்த லிஸ்ட் வச்சுருக்க பேர் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு பேர். தட் இஸ் நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக மாறுறாங்க அப்படின்னா தே வில் கோ ஃபார் யூனியன். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா, நேபாள், பூட்டான், மியான்மர் இவங்கெல்லாம் கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஓப்பன் பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓப்பன் பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு we will create a union. That is called as European Union is an example for unions. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து உருவாக்கப்பட்டது அந்த பர்பஸ் தான். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 28 countries ஆர் தேர். அதில் யூகே வந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ 27 countries ஆர் தேர் நவ் கரண்ட்லி. தென் அப்போது இந்த யூரோப்பியன் யூனியனை பொறுத்தவரை 1979 தே கிரியேட்டட் அ ஸ்ட்ரக்சர், எலெக்ஷன் ப்ராசஸ் கால்ட் அஸ் யூரோப்பியன் பார்லமெண்ட் அப்படின்னு பேர். அது மாதிரி 7 structures ஆர் தேர் இன் தி யூரோப்பியன் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில். தட் இஸ் யூரோப்பியன் கவுன்சில். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தென் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், தென் யூரோப்பியன் கமிஷன், அப்புறம் யூரோப்பியன் பார்லமெண்ட், அப்புறம் இசிஜே, தட் இஸ் யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். தட் இஸ் லைக் சேம் லைக் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கு, அப்புறம் யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ். யூரோப்பியன் கவுன்சிலை பொறுத்தவரை ஹெட் கவர்மெண்ட்ஸ். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸோட தலைவர்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் தான் யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்னு பேர். இது இயர்லி ஒன்ஸ் நடக்கும். கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது இட்ஸ் அ மினிஸ்ட்ரியல் லெவல் மீட்டிங்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் கேபினெட் மீட்டிங் நடத்துகிறது மாதிரி
அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு மினிஸ்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. கவுன்சில் ஆஃப் யூரோப், திஸ் இஸ் த மெயின் பாடி. இவங்க வந்து டிசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்க. இவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டகரியில் வருவாங்க, கவுன்சில் ஆஃப் யூரோப். தென் நெக்ஸ்ட் இஸ் யூரோப்பியன் கமிஷன். தே ஆர் தி பியூரோக்ராட்டிக் பாடி லைக் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன் இந்தியா. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஃப்யூச்சரில் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர்றது அப்படின்ற ஒர்க்கை பண்ணக்கூடிய யூரோப்பியன் கமிஷனோட ஒர்க். யூரோப்பியன் பார்லமெண்ட் வந்து சேம் லைக் ஆஃப் இந்தியன் பார்லமெண்ட். ஸோ லா மேக்கிங் இஸ் த பர்பஸ். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கான சட்டங்களை இப்போ டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் லா ஃபஸ்ட்டு கண்ட்ரி அவங்க தான் க்ரியேட் பண்ணி. ஸோ எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் இது பொருந்தும். பர்சனல் டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து அவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்மளும் மாடலாக எடுத்து அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லாவை கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ இந்த மாதிரியான யூரோப்பியன் பார்லமெண்ட்டில் 705 மெம்பர்ஸ், 705 மெம்பர்ஸ் ஆர் தேர். இப்போது 27 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. அப்போ 705 மெம்பர்ஸ் அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ராஜ்யசபாவில் நமக்கு எப்படி மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, லோக்சபாவில் எப்படி மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக எலெக்ஷன் நடக்கும். ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் இருக்கும். சரியா? தென் இம்பார்ட்டன்ட்லி 5-year term. இவங்க ஒவ்வொருத்தங்களோட டென்யூர் இங்கே தான் பில்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கான பில். ஸோ இந்த 705 மெம்பர்ஸுக்கான எலெக்ஷன் தான் இப்போ நடக்க இருக்குது. 5 years term ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி யூரோப்பியன் கவுன்சிலுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவருக்கு வந்து 2.5 years term. ஸோ எவ்ரி திங் மென்ஷன். ஸோ இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லிட்டேன். யூரோப்பியன் பார்லமெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கான எலெக்ஷன்ஸ் தான் நடக்க இருக்குது. ரெப்ரசன்டேஷன் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் இந்த பார்லமெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் வந்து நடத்துகிறது வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். தட் இஸ் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் நமக்கு எம்பிஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேம் லைக் தட். ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவங்க சட்டம் ஏற்றுறது, அப்புறம் அப்ரூவ் பட்ஜெட். யூரோப்பியன் யூனியனோட பட்ஜெட்டை வந்து இவங்க தான் அப்ரூவ் பண்ணுறது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ். இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் நிறைய ட்ரேடிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் யூரோப்பியன் யூனியனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஃப்ரீ ட்ரேடிங், தட் இஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம சைன் பண்ணுறதுக்கு வி ஆர் ட்ரைங் வித் யூரோப்பியன் யூனியன். BITA பேர், பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஃபினாமின் இந்தியா CSIR ஹெல்த்தோட செக், தட் இஸ் PI செக்குன்னு பேர். ஃபினாமின் இந்தியா. ஃபினாமின் அப்படின்றது இட்ஸ் அ வேர்ட், த பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஹியூமன்ஸ் இன் இந்தியா. பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்றது, ஐ கலர், வெயிட்டு, ஹைட்டு, ஹேர் கலர், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், பயோகெமிக்கல் அப்படின்னா மெட்டபாலிசம், ஹார்மோன் லெவல்ஸ், பிளட் ப்ரெஷர், இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது டேட்டாஸ். அது மாதிரி பிஹேவியரல் ட்ரைட்ஸ், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்குது, நம்மளோட அடாப்டபிலிட்டி எப்படி இருக்குது, டெம்பரமெண்ட், எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுறோம் ஒரு இஷ்யூஸ் வரும்போது, மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், இதை பற்றியான தரவுகளை எடுக்கிறது தான் இந்த PI செக் அப்படின்றது. PI தட் இஸ் டன் பை ஃபினாமின் இந்தியா அப்படின்ற பேரில் அதை எடுக்கிறாங்க. இந்தியன் பீப்புளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் டிசீஸ் சஸ்பெக்டபிலிட்டி, எத்தனை பேர் வந்து சீக்கிரமாக நோய்களுக்கு பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க, எந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்குது அப்படின்றது. அப்புறம் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், எக்ஸசைஸ் பண்ணுறது, எக்ஸ்போசர் டு டாக்ஸின்ஸ், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்சஸ். இதன் அடிப்படையில் இந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பிஹேவியரல் ட்ரைட்ஸு, தென் டிசீஸ் சஸ்பெக்டபிலிட்டி, தென் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்த 5 காரணிகளை வச்சு இந்தியாவோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த இண்டெக்ஸ். தட் இஸ் ஃபினாமின் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். CSIR தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ 10,000 பேருக்கு இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா அளவில். தட் இஸ் 10,000 பாப்புலேஷன் இன்க்ளூடிங் CSIRோட எம்ப்ளாயிஸ், அப்புறம் பென்ஷன் பீப்புள், அவங்களோட டேட்டாஸை வந்து இப்போ கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ it is called as CSIR PI check project அப்படின்னு பேர். ஸோ இது சில வேளை கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ரிலேட்டட் டு வாட். அது மாதிரி ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது வேர்ல்டு லெவலில் இருக்குது. அது மாதிரி இந்தியன் ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்தியாவோட ஜீனை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுற அதன் மூலமாக இந்தியாவோட ஜீனுக்கான தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்ன மாதிரியான டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மாதிரி என்னென்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தா அவங்களுக்கு கரெக்டாக போய் அவங்கள க்யூர் பண்ண முடியும், ஈஸியாக டார்கெட் பண்ணுறது. ஸோ அதுக்கான ரிசர்ச் தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட். இந்தியாவில் வி ஆல்சோ டன் 2010 அதை ஆரம்பித்தோம். இந்தியன் ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர். இது வந்து ஃபினாமின் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர், CSIR ப்ராஜெக்ட். So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1, with reference to the sites, Convention on International Trade in Endangered Species, Wild Fauna and Flora. Consider the following statements. Statement number 1, it aims to ensure that international trade in wild animals and plants does not threaten the survival of the species. Statement number 2, India has been CITES party since 1976. Third one, all import and export of species covered under CITES must be authorized through permit system. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 2, consider the following statement with reference to Nelson Mandela Award for Health Promotion for 2024. Statement number 1, it is awarded by only to individuals and government organizations. Statement number 2, it was established by WHO in 2019. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, the United Nations Military Gender Advocate of the Year Award is presented to individuals who have made significant contribution to promote gender equality within military operations. Which of the following statements about the award is correct? So options are A, the award is given to female military personnel. Option B, it recognizes the efforts of military personnel in integrating gender perspectives into peacekeeping missions. Option C, the award was established in year 2000. Option D, only individuals from countries contributing the highest number of troops to United Nations mission are eligible for the award. Question number 4, consider the following statements regarding Rudra missile. So statement number 1, Rudra M2 is an air-to-surface missile developed by DRDO. Statement number 2 is designed to target, destroy enemy bunkers, runways and other fortified structures. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5. Five on the same question தான், லாஸ்ட் போட்ட கொஸ்டினோட சேம். I will read it, but last கேட்ட கொஸ்டின் தான். So what does the term string inflation refer to in the economics? Options are A, an increase in the price of goods due to increased demand. B option, the decrease in size or quantity of a product while maintaining the same price. Option C, an economic period characterized by shrinking GDP and high inflation. D option, a strategy where companies increase the price of goods while improving. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is B. Question number 3, answer is B. Question number 4, answer is C. Both 1 and 2. Question number 5, answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.